ஹலோ எவ்ரிவன். வெரி குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. ஸோ நேற்றைய தினம் நம்ம ஒரு சில பேசிக்கான விஷயங்கள பார்த்துருப்போம். ஸோ அதைத் தொடர்ந்து நம்ம இன்றைய தினத்திலிருந்து ஒரு 30 வகையான கீரைகள பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து நமக்கு மிக எளிமையாக ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய கீரை வகைகள வந்து நம்ம ஒரு இன்று மற்றும் நாளை அல்லது ஒரு 2, 3 நாட்கள் பார்ப்போம். அதற்கு அடுத்தது வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டோம் அப்டின்னா கிடைக்கக்கூடிய கீரை வகைகள் அப்படிங்கிறதும், அண்ட் கடைசி ஒரு சில வகுப்புகள்ல கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடியது. அதாவது நமக்கு கிடைப்பதற்கு அரிதா இருக்கும். அதேபோல பெரும்பாலும் வந்து அத நம்ம கீரை உணவுகள் அப்படிங்கிற மாரி பயன்பாட்டுகள்லே வந்து பயன்படுத்தியிருக்க மாட்டோம். அது போன்ற சிறிதளவு கொஞ்சம் கடினமான கீரை வகைகளையும் வந்து பார்ப்போம். இதுபோல நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா நமக்கு மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கக்கூடிய கீரை வகைகள் அப்படிங்கிறதும், ஓரளவுக்கு ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் அல்லது கிராமப்புறங்கள்ல மட்டும் கிடைக்கக்கூடிய கீரைகள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில வகைகள் அப்படிங்கிறதும், ஒரு சில கீரைகள் அப்படிங்கிறது ஒரு மூலிகை சார்ந்து இருக்கக்கூடிய வகைகள் மாரி இருக்கும். அது வந்து நம்ப எஃபோர்ட் போட்டு நம்மளா தேடி போகும்போதோ அல்லது பிரத்யேகமான ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள், ஒரு சில குறிப்பிட்ட நபர்களிடத்தில மட்டும் தான் கிடைக்கிற மாரி வந்து இருக்கும். இது போல நம்ம ஒரு 3 பேட்டர்ன்ல இந்த கீரை மருத்துவம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதில நம்ம நேற்று தினமே பார்த்திருந்தோம். மிக எளிமையாக எல்லாருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு கீரை வகை. ஸோ அதில வந்து நம்ம அடுத்ததா வந்து அதனுடைய அதில இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணங்கள். இப்ப நம்ம இந்த கீரை தெரப்பி வந்து நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கிறதுக்கும், மற்ற ஒரு சில இடங்கள்ல வந்து நீங்க படிச்சிருக்கலாம், அல்லது YouTubeல பார்த்திருக்கலாம். இல்ல ஒரு சில இடங்கள்ல வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப அதிலிருந்து இது எந்த வகையில வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து நமக்கு பாரம்பரிய முறையாக சித்தர்களுடைய பாடல்களுடைய அடிப்படையில் தான் நமக்கு இந்த வகுப்புகள் சார்ந்து பார்க்கக்கூடிய அனைத்து கீரை வகைகளும் இருக்கும். நல்லா வந்து இந்த சித்தர்களுடைய பாடல்கள் ரீதியாக, அது நமக்கு அந்த கீரைகள் சார்ந்து வந்து என்ன சொல்ல வருது? அப்படிங்கிற ரீதியா தான் நம்ம ஒவ்வொரு கீரைகளையும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுல நம்ம முதலாவதா நேற்றையே பார்த்திருந்தோம். அரைக்கீரை. இதுல ஆல்ரெடி நம்ம பேசிக்கான விஷயங்கள பார்த்திருந்தோம். காய்ச்சல், குளிர் சன்னி, கப நோய்கள் வந்து சரியாகும். இதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இத நம்ம இந்த இனிப்பு சுவை, தித்திப்பு சுவை அப்படின்னு பார்த்திருந்தோம். இந்த தித்திப்பு சுவைய பத்தி தான் நம்ம அறுசுவை வகுப்புகள வந்து எவ்ரி சாட்டர்டே தற்போதைக்கு வந்து சண்டே கிளாஸா வந்து மாத்தியிருக்கோம். எவ்ரி சண்டே வந்து இதே போல மதியம் 2 மணியிலிருந்து 3 மணி வரையில இருக்கும். அறுசுவை மருத்துவம் அப்படிங்கிறது. அது டோட்டலி நம்ம நினைக்கிறது மாதிரி இல்லாம, ருசியாக இல்லாமல் சுவையாக பஞ்சபூதங்களோட தொடர்புல இருக்கும். பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸோட தொடர்புல இருக்கும். பயோசால்ட்டோட தொடர்புல இருக்கும். 7 சக்ராஸ் சக்கரங்களுடைய தொடர்புல வந்து இருக்கும். வாதம், பித்தம், கபம் அதனுடைய தொடர்புல இருக்கும். அந்த மாரி வந்து பல்வேறு விஷயங்களோட அந்த அறுசுவையினோட பங்களிப்பு என்ன? அது எவ்வாறெல்லாம் வந்து நம்ம பாடிக்குள்ள வந்து வெறும் உணவுகள் ரீதியா, ருசி ரீதியா மட்டும் இல்லாம, உணவுகள் ரீதியாக, ருசி ரீதியாக இல்லாமல் போனாலும் கூட அதனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் நமக்கு வந்து மாறுபாடுகள் வந்து ஏற்படும்? குறைவாகிறது, குறையிறது அப்படிங்கிற மாரி எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் a மினிட். இப்ப அந்த அறுசுவைகள் அப்படிங்கிறது பல்வேறு கட்டங்களாக நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு எந்தெந்த வகையிலலாம் காரணமா இருக்கும் அப்படிங்கிறத, உடல் ரீதியாகவும், அறிவு ரீதியாகவும், மனம் ரீதியாகவும் நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பாக இருக்கும். அப்ப நம்ம வெறும் சுவைகள் அப்படிங்கிற ரீதியா பார்க்காம, அதை ஒரு மருத்துவமாக, ஒரு தெரப்பியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் நெனைச்சிட்டு இருக்கோம் ஒரு அறுசுவை உணவுகள் அப்படிங்கிறது, நமக்கு வந்து எடுக்கக்கூடிய உணவுல இருந்து மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இது நம்ம டே டே பிஃபோர் சண்டே எடுத்த இந்த கிளாஸ்ல சொல்லியிருப்போம். அதாவது சுவைகள் அப்படிங்கிறது,
நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய ருசிகள் அப்படிங்கிறத தாண்டியும், ஒரு சில ஆக்டிவிட்டீஸோடவும் சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். அதுல குறிப்பிடும்படியாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருந்தோம். நாம உடற்பயிற்சி செய்யக்கூடியது, உடலினுடைய இயக்கங்கள், அதேபோல ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த உடலுடைய இயக்கங்கள் அந்த தன்மைக்கு ஆளாக்கப்படும்போது, நம்முடைய உடல்ல வந்து கசப்புத்தன்மை அப்படிங்கிற அந்த அறுசுவை மருத்துவத்தில வரக்கூடிய ஒரு தன்மையாக மாறும். அப்ப எல்லா இடங்களிலும் மருத்துவமுறை ரீதியா வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து நீங்க வாக்கிங் போகணும், ஜாகிங் போணும், ரன்னிங் போங்க. இல்ல வந்து உடற்பயிற்சி வந்து ஒரு இன்டென்சிவா இல்லாம இருந்தாலும் கூட, ஓரளவுக்காவது வந்து நீங்க உடற்பயிற்சிகள் செய்யணும், விளையாடணும் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் நமக்கு அறுசுவை தெரப்பி ரீதியா பார்த்தோம்னா, அத்தனை விஷயங்களும் நமக்கு கசப்பு அப்படிங்கிற ஒரு தன்மைக்குள்ள அறுசுவை ரீதியாக வந்து வரும். இப்ப நம்ம நினைக்கிறது மாரி ஒரு அறுசுவைன்னா, நம்ம இந்த ஸ்லைட்ல காட்டியிருக்கிறது போல, வெறும் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளிலிருந்து பெறக்கூடியது மட்டும் கிடையாது. நம்முடைய எண்ணங்களோடும், நம்முடைய உடலினுடைய செயல்பாடுகளோடும், அறிவோடும் தொடர்புல கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சொல்லியிருந்தது போல வாத, பித்த, கபம் மருந்து, சக்ராக்கள்ல இருந்து, பயோசாட்ல இருந்து, ஃப்ளவர் ரெமடில இருந்து, வண்ணங்களுடைய அடிப்படையில இருந்து, உணர்வுகள் ரீதியான, மன ரீதியான விஷயங்கள்ல இருந்து, பல்வேறு காலகட்டங்கள், பருவநிலை காலகட்டங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? கேரிய தெரப்பில பார்த்திருப்போம். கிரீன்ஸ் தெரப்பில. அதுபோல பருவங்களோடும் மிக நெருங்கிய தொடர்புல வந்து இந்த அறுசுவை மருத்துவம் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப நம்ம பொதுப்படையா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கும், அத மருத்துவ ரீதியாக நம்ம உள்ளார்ந்து தெரிந்து கொள்ளக்கூடியதற்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து பேசிக் செஷன் மட்டும் தான் நம்ம அந்த அறுசுவை தெரப்பில முடிச்சிருக்கோம். அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு சண்டே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அடுத்த 3 வாரங்களுக்கு நமக்கு அந்த அறுசுவை தெரப்பி அப்படிங்கிறது இருக்கும். 4த் கிளாஸ்ல வந்து நமக்கு பிராக்டிகலா வந்து இந்த அறுசுவையோட விஷயங்கள பத்தி, நெறைய விஷயங்கள் பத்தி இருக்கும். 2 வகுப்புகள் அப்படிங்கிறது நமக்கு அடுத்த 2 வகுப்புகள் அப்படிங்கிறது தியரிட்டிக்கல் இருக்கும். கடைசி வகுப்பு 4வது வகுப்பு அப்படிங்கிறது பிராக்டிகல்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நமக்கு இன்ட்ரோடக்ஷன் செஷன் வந்து ஒரு கிளாஸ் முடிஞ்சிருக்கு. 2வது, 3வது வகுப்பில் தியரிட்டிக்கல் இருக்கும். 4த் வகுப்புல நமக்கு ஃபைனல் கிளாஸ்ல வந்து பிராக்டிகல்ஸ்ங்கிறது இருக்கும். அப்போ உடல் ரீதியா ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா, அத எப்படி வந்து அறுசுவை ரீதியா நம்ம பார்க்க முடியும்? அத எப்படி வந்து அறுசுவை ரீதியாகவே சரி செய்ய முடியும்? அப்படிங்கிறதும், மன ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அறிவு ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி, எல்லா விதமான விஷயங்களும் மிக எளிமையான முறையில இந்த அறுசுவை தெரப்பிலிருந்து சரி செய்ய முடியும். அது நமக்கு அந்த வகுப்புல நீங்க ஜாயின் பண்ணும்போது, கற்றுக்கொள்ளும்போது அதற்கான புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். அதுல நீங்க இங்க இந்த கீரை மருத்துவம் சார்ந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கப நோய்கள் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கும்போது, அங்க அந்த இனிப்பு சுவை, இனிப்பு ருசி அப்படிங்கிறது வரும். ஆனா, அந்த ஒரிஜினலா அந்த இனிப்பு சுவைப்புங்கிறது இனிப்பு சுவையினுடைய தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தித்திப்பு சுவை மட்டும் தான். ஆனா, இந்த தித்திப்பு சுவைன்னா என்ன? ஏது? அப்படிங்கிறது நமக்கு இந்த அறுசுவை மருத்துவத்திலேயே வந்து ஓரளவுக்கு கவர் ஆகும். அத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, வாதம், பித்தம், கபம் அந்த வகுப்புல நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அத பத்தி நீங்க தெளிவா புரிஞ்சுட்டு இருக்க முடியும். ஒருவேளை நடந்து முடிந்த வகுப்புல ஏதேனும் நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும்னு நெனைச்சாலும் சரி, அல்லது அடுத்தடுத்து வரக்கூடிய நீங்க வகுப்புகள வந்து நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும்னு நெனைச்சாலும் சரி, தாராளமாக நம்ம ஸ்க்ரீன்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து நீங்க ஏதேனும் மெசேஜ் பண்ணி, WhatsAppல வந்து நீங்க டெக்ஸ்ட் மெசேஜ்ல வந்து கேட்கலாம். அல்லது வாய்ஸ் மெசேஜ் குடுக்கலாம். அல்லது டைரக்ட்டா நீங்க கால் பண்ணியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகுப்பு எத பத்தி இருக்கும் அப்படிங்கிறதோ, அல்லது அது எந்த கான்செப்ட் சார்ந்து வந்து வகுப்புல இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நீங்க ஓவராலா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு கூட தாராளமாக நீங்க வகுப்புல ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்ப நம்ம இன்றைய தினம் வந்து நம்ம நேற்றைய கன்டினியூஷன் இந்த அரைக்கீரை அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல வந்து நமக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, காமத்தை வந்து உண்டாக்கக்கூடிய அல்லது உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதும், அடுத்தது வந்து வெப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்திருந்தோம். இந்த வெப்பம் அப்படிங்கிற ஒரு தன்மைய பார்க்கும்போது நமக்கு, காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கவர் ஆகும். அது என்ன அப்படிங்கிறது நமக்கு இந்த ஆரோக்கியம் 10க்கு 10ங்கிற வகுப்புல வரும்போது புரியும். அதாவது நம்ம வெறும் உறுப்புகள், அதனுடைய செயல்பாடுகள் அல்லது உணவுகள் அப்படிங்கிறது பேர்ல தான் நம்ம பொதுவா எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா, அந்த ஒவ்வொரு விஷயங்களும் பல்வேறு கட்டங்களாக நம்முடைய உடலோடும், உடலினுடைய இயக்கங்களோடும், அறிவோடும், மனதோடும் எந்த மாதிரியெல்லாம் வந்து மாறி, மாறி வெவ்வேறு தன்மைகள்ல இருக்கும். அப்படிங்கிறதுல நமக்கு அந்த ஆரோக்கியம் 10க்கு 10 அப்படிங்கிற வகுப்புல வந்து ஜாயின் பண்ணும்போது தெரிந்து கொள்ள முடியும். சரி, இப்ப இந்த அரைக்கரை அப்படிங்கிறது நமக்கு வந்து வெப்பத்தை வந்து உண்டாக்கும் அப்படிங்கிறதும், காமம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கு வந்து அரைக்கரை வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதேபோல இந்த ஒரு சில கீரைகள வந்து நம்ம இந்த பருவ காலங்களுக்கு ஏற்றார் போல, எந்தெந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த கீரைகள் எடுக்கணும், எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அதில நம்ம அந்த பருவநிலை காலங்களுக்கு ஏத்தற போல, என்ன கீரைகள எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து, அப்ப அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எந்த வகை கீரைகள வேணாலும் நம்ப தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம்.
பட் அதுல வந்து 2 கீரைகளுக்கு வந்து விதிவிலக்கு இருக்கும். முருங்கைக்கீரை அப்படிங்கிறதும், அடுத்ததாக அகத்திக்கீரை அப்படிங்கிறதும். எக்காரணம் கொண்டு இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறதும், அகத்திக்கீரை அப்படிங்கிறதையும் நான்வெஜ் எடுக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாள்ல வந்து என்றைக்குமே எடுக்கக்கூடாது. சார் நான் மார்னிங் நான்வெஜ் சாப்பிட்டுருக்கேன் சார். ஆஃப்டர்நூன் வந்து இந்த கீரைகள வந்து எடுத்துக்கலாமா? அப்படிங்கிற மாரிலாம். அன்ற ஒரு குறிப்பிட்ட 24 ஹவர்ஸ் வந்து நீங்க நான்வெஜ் எடுக்கிறீங்கன்னா, அந்த 24 ஹவர்ஸ் வந்து நீங்க முருங்கைக்கீரையும், அகத்திக்கீரையும் மட்டும் கண்டிப்பாக வந்து நிச்சயமாக வந்து எடுக்கக்கூடாது. அதேபோல மற்ற எல்லா கீரை வகையிலிருந்தும் இந்த முருங்கைக்கீரை மற்றும் அகத்திக்கீரை அப்படிங்கிறது டோட்டலி வந்து டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இருக்கும். அது ஏன் இருக்கும் எப்படிங்கிறத நம்ம அந்தந்த கீரைகள பத்தி பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம். சரி. இப்ப நம்ம இந்த சித்தர்களுடைய பாடல்கள் ரீதியாக அரைக்கீரை பற்றிய மருத்துவ குணங்களோடு சேர்ந்து நம்ம பார்க்க போறோம். எஸ் யாராவது ஒருத்தவங்கள சரி வந்து ஒத்துமா சேம் சார். ஐடியில இருந்து 2 பேர் யாராவது ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? சார் நான் ஒரே தான் ஐடி. சார். நான் தான் சார். எஸ். ஏதேனும் ஒரு ஐடியில ஜாயின் பண்ணா போதும் மேம். சரிங்க 2 சார். ஐடியுமே அவசியமா? இல்ல சார், எந்த ஐடி இருக்குன்னு நான் செக் பண்ணிட்டு நான் ரிமூவ் பண்றேன் சார். ஓகே. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. நன்றி சார். தேங்க் யூ. இப்ப இந்த அரைக்கீரை அப்படிங்கிறதுல, அரைக்கீரை தண்டோட மிளகு, மஞ்சள் சேர்த்து கசாயம் மாதிரி நம்ம தயாரித்து, தினமும் காலையில மட்டும், அதாவது வந்து சூரியன் வருவதற்கு முன்னாடியோ அல்லது வந்து ஒரு மார்னிங் 7:00 முன்னாடி, அதிகாலையில வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சளி, இருமல் மற்றும் நுரையீரல் தொடர்பான கப நோய்கள் வந்து சரியாகும். நம்ம ஸ்டார்ட்டிங்கே பார்த்தோம். கப நோய். அப்ப நம்ம இந்த இருமல் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ட்ரை காஃப், வறட்டு இருமல், நார்மல் இருமல் அப்படிங்கிறது இருக்கும். இதுல வந்து நமக்கு கபம் சார்ந்த இருமலா இருக்கு அப்படின்னு சொன்னா, நிச்சயமா அங்க வந்து செயல்படும். இது நீங்க ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இருமல் அப்படிங்கிற சார்ந்த விஷயங்கள, யாருக்கெல்லாம் வந்து டஸ்ட் பார்ட்டிஷன்ஸ் வந்து லங்ஸ் பகுதியில வந்து அதிகப்படியா வந்து இருக்கோ, அவர்கள் எல்லோருக்குமே வந்து இந்த கோல்ட் காஃப் அப்படிங்கிறது இருக்கும். கபநோய் சார்ந்து இருக்கக்கூடிய இருமல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அத சரி செய்வதற்கு இங்க ரொம்ப அற்புதமாக பயன்படும். அதேபோல இதோட வந்து நம்ம அரைக்கீரையோட சுக்கு, இஞ்சி, மிளகு, மஞ்சள் இவைகளை சேர்த்து வந்து நம்ம கசாயம் செய்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, குளிர் சன்னி, வலிப்பு நோய்கள் அப்படிங்கிறது சரியாகும். அது மட்டும் இல்லாம இத வந்து நம்ம அரைக்கீரையினுடைய வேர் பகுதி. இத நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்கே சொல்லியிருப்போம். எஸ்டர்டே கிளாஸ்ல. கீரைகளை பொறுத்தவரையில நமக்கு நமக்கு அந்த முழுவதுமான தன்மை அப்படிங்கிறதுமே ஒரு உணவு ரீதியாக பயன்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக அதில இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலர் ஹீலிங் சிஸ்டமாக குணமாக்கும் தன்மையாக பயன்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது கீரைகள் இருக்கக்கூடிய அந்த 90% நீர் தன்மை அப்படிங்கிறது நம்முடைய பிசிக்கல் பாடியில 70 to 80% அந்த வாட்டர் கன்டென்ட் பாடி ரேஷியோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுனாலயும் ரொம்ப சூப்பரா வந்து இந்த கீரை மருத்துவம் அப்படிங்கிறது பயன்படும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்ப இந்த பிரத்யேகமான இந்த 3 விஷயங்கள் மட்டும் தான் மத்த தெரப்பியில இருந்தோ, மற்ற சிகிச்சை முறையில இருந்தோ, மற்ற உணவு முறையில இருந்தோ முழுவதுமாக வேறுபடக்கூடிய தன்மைகள். அதற்கு அடுத்து தான் வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்க்கும்போது, இந்த குறிப்பிட்ட சத்துக்கள் எல்லாம் வந்து இதுல இருக்கும் சார். அதனால இது வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டா வந்து வேலை செய்யும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து செகண்டரி தான். முதன்மையான விஷயங்கள் அந்த கீரையினுடைய முழு தன்மை, அதில இருக்கக்கூடிய அந்த பச்சையம், பச்சை, பச்சை நிறம் குளோரோஃபில்ஸ். அதற்கு அடுத்து அதுல வந்து 90% வாட்டர் அப்படிங்கிறது வாட்டர் கன்டென்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை. அப்ப இந்த அரைக்கீரையோட வேர், அதுக்கடுத்து நிலவேம்பு, அதோட சேர்த்து சிறிதளவு வந்து மஞ்சள். இந்த 3யும் ஒண்ணா சேர்த்து நம்ம கசாயம் ரெடி செஞ்சு, தினம் ஒவ்வொரு நாளும் வந்து காலை நேரங்கள்ல மட்டும் வாய் கொப்பளித்தல். இப்ப நம்ம ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆயில பயன்படுத்தி நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிற மாரி ஆயில் புல்லிங் பண்ணுவாங்க.
அதுபோல வந்து நமக்கு இந்த அரைக்கீரையினுடைய வேர் மற்றும் நிலவேம்பு இந்த 2யும் சேர்த்து சிறிதளவு மஞ்சள் சேர்த்து, அதுல நம்ம கசாயம் செஞ்சு வாய் கொப்பளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, பல்வலி, பல் கூச்சம், பல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் அப்படிங்கிறது குணமாகும். அதேபோல இந்த தலை சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, தலையில இருக்கக்கூடிய அந்த பேன், பொடுகு அல்லது வந்து சரியாக வந்து முடி வளர்ச்சி இல்லாம இருக்கிறது இந்த மாதிரியான தன்மைகள் இருந்து அப்படின்னு சொன்னா, அரைக்கீரையினுடைய சாறு கொஞ்சம் எடுத்து, அதுல வந்து வெந்தயத்த ஓரளவுக்கு வந்து எடுத்து வந்து ஊற வச்சு, அத அரைச்சு தலையில தேய்ச்சு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, அத வந்து நம்ம தலையில தேய்ச்சு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸோ, 15 மினிட்ஸோ கூட இருந்தா வந்து போதும். தலையில வந்து நம்ம தேய்ச்சு குளிக்கலாம். அல்லது வந்து நம்ம ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வந்து நம்ம தலையில வைக்கிற அளவுக்கு இல்ல அப்படின்னு சொன்னா, டைரக்ட்டாக நம்ம எப்படி வந்து ஒரு சீயக்காய் அல்லது வந்து ஷாம்புகள வந்து நம்ம பயன்படுத்துமோ, அதுபோல இந்த பக்குவத்தில அரைத்து வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தலையில தேய்த்து குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, பேன், பொடுகு நீங்கும். அதேபோல வந்து முடி வளர்ச்சி அப்படிங்கிறதும் ரொம்ப அருமையாக இருக்கும். ரத்த சுத்தம், ரத்த சுத்தி, பிளட் டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிற ரீதியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த அரைக்கீரையோட சாறு எடுத்து, அதுல வந்து நமக்கு ஒரு 50 டூ 100 எம்எல் வந்து நம்ம சாறு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுல வந்து நமக்கு 1 கிராம் அளவுக்கு ஏலக்காயினுடைய விதை. ஏலக்காய் விதைய வந்து நம்ம சேர்த்து அரைச்சு, அத சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, ரத்தம் அப்படிங்கிறது சுத்தமாகும். இதுல நம்ம இந்த இருமல பத்தி சொல்லும்போது சொல்லியிருந்திருப்போம். கபம் சார்ந்த விஷயங்கள், அல்ல இந்த டாக்ஸின்ஸ் பில்ட் அப் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்போம். அந்த அளவுக்கு வந்து இந்த ஃபார்மேட்ல நம்ம எடுக்கும்போது, இந்த டாக்ஸின் பில்ட் அப் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணி குடுக்குறதுக்கும், இந்த அரைக்கீரை அப்படிங்கிறது, இந்த மாரியான முறைகள் எடுக்கும்போது, மிக அற்புதமாக வேலை செய்யும். அதேபோல நமக்கு இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வாதம், பித்த, கபம் கிளாஸ்ல பார்த்திருப்போம். மனிதர்கள வந்து 3 வகையாக உடல்வாகினுடைய அமைப்புகள பிரிக்கும்போது, வாதம், பித்த, கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வாதம் நபருக்கு மட்டும் தான் வாதம் சார்ந்து இருக்கும். கபம் நபருக்கு கபம் சார்ந்து இருக்கும். பித்தம் நபருக்கு பித்தம் சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு நபருக்குள்ளும் வாதம், பித்த, கபங்கிறது வெவ்வேறு தன்மைகள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில பார்க்கும்போது, இந்த வாதம், பித்தம், கபம் இது 3மே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அதிகரிச்சிருக்கிறதுனாலயோ, அல்லது ஏதேனும் ஒன்று வந்து நமக்கு அதிகமா இருக்கு, குறைபாடா இருக்கு அல்லது அதிகமா இருக்கு அப்படிங்கிற கேட்டகரில பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே போல அரைக்கீரைய வந்து நம்ம சாறு எடுத்து, அதுல வந்து நம்ம சீரகம், ஜீரகம்னு சொல்லுவோம் இல்லையா? ஜீரகத்த வந்து ஊற வச்சு, அதுக்கப்புறம் வந்து அத வந்து உலர்த்தி எடுக்கணும். அந்த சீரகத்த வந்து நம்ம ஊற வச்சு உலர்த்தி எடுத்து, பின்பு அத வந்து நம்ம எலுமிச்சை சாறுல வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சு மறுபடியும் நம்ம எடுத்து வந்து உலர்த்திக்கணும். முதல்ல என்ன செய்றோம்? அரைக்கீரை சாற்றுல வந்து நம்ம அரைக்கீரை சாறுகள்ல சீரகத்த ஊற வச்சு உலர்த்தி எடுத்துக்கிறோம். பிறகு எலுமிச்சை சாறு, லெமன் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அதுல திரும்ப வந்து நம்ம அத ஊற வச்சு என்ன பண்றோம்? திரும்ப உலர்த்தி எடுத்து பவுடர் ஆக்கிக்கணும். இந்த மாரி இருக்கக்கூடிய அந்த பவுடர் அப்படிங்கிறத காலை, மாலை 2 வேளையும் 2 கிராம் அளவுல, அதாவது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அப்படிங்கிற மாரி. அதாவது காலை ஒரு 2 கிராம், மாலை ஒரு 2 கிராம் அப்படிங்கிற பேர்ல நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, வாதம், பித்தம், கபம் சார்ந்த அதாவது வாதம், பித்த, கபம் வந்து அதிகரிப்புனால அல்லது வந்து அதிகமா இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பல்வேறு பாதிப்புகள் அப்படிங்கிறது முழுமையாக குணமாகும். அதேபோல இந்த இன்றைக்கு பெரும்பாலான நபர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பொதுவாக வந்து இந்த வயதான காலங்கள்ல வந்து வரும். அல்லது ஒரு சிலர் வந்து ரொம்ப ஓவர் ஒர்க்கிங்கா இருக்காங்க. பாடிக்கும், மைண்டுக்கும் வந்து சரியா வந்து ரெஸ்ட் குடுக்கல அப்படின்னு சொன்னாலும், அந்த நேரங்கள்ல வந்து பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு கை, கால் நடுக்கம், அதுக்கு அடுத்தது நரம்பு தளர்ச்சி போன்ற பல்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறது, இந்த அரைக்கீரையினுடைய சாறு எடுத்து, அதுல வந்து நமக்கு மிளகை வந்து ஊற வைக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி வந்து சீரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமோ, அதே போல இந்த கை, கால் நடுக்கம் மற்றும் நரம்பு தளர்ச்சி சார்ந்த விஷயங்களுக்கு அரைக்கீரையினுடைய சாறு எடுத்து
அதை நீங்க 50 ml எடுத்துக்கலாம், 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுடைய விருப்பங்களை பொறுத்து தான். நீங்க எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் அதுல வந்து குறிப்பிட்ட அளவு வந்து நம்ம மிளகு மிளகு வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து அதை வந்து உலர்த்தி தூளாக்கி தினமும் வந்து ஒரு 5 சிட்டிகை அளவு தேன்ல கலந்து வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கை கால் நடுக்கம் அப்படிங்கிறதும் நரம்பு தளர்ச்சி போன்ற விஷயங்களும் மிக எளிமையாக சரியாகும். சோ இதுல இருந்து யாருக்காவது வந்து ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். அரைக்கீரையை சார்ந்து. எஸ், யாருக்காவது இனி கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கா? சரி, அடுத்தது இப்ப நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பாடல் வந்து யாராவது வாசிக்க முடியுமா? முளைக்கீரை. சார் வித்யா வாசிக்கிறேன் சார். எஸ் மேம். தளர்ந்தவர்க்கும் பாலருக்கும் தக்கவய தோர்க்கும் இளங்கீரை நாவுக்குதமாம் கிளம்பு சுரகாசம் போக்கு தொடர்பசி உண்டாக்கும் பிரகாச மாயெடுத்து பேசு. அகத்தியர் ஓகே, தேங்க்யூ குணப்பாடம். மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்ப இதனுடைய விஷயங்கள் என்னன்னா, தளர்ந்தவர்க்கும் பாலருக்கும் தக்க வயதோர்க்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையில அனைத்து வயதினருக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான கீரை அப்படிங்கிறது இந்த முளைக்கீரை மட்டுமே. அதாவது A to Z ஃப்ரம் சில்ட்ரன்ஸ் டு சொல்லுவாங்க இல்லையா, 5லிருந்து 60 வரை அல்லது 6லிருந்து 60 வரைன்னு சொல்லுவாங்க. இது போல சிறியவர்களா இருந்தாலும் முதியவர்களா இருந்தாலும் சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரையில அனைத்து வயதினரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கீரை அப்படிங்கிறது முளைக்கீரை மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ இதுல வந்து நமக்கு காய்ச்சல், காச நோய், அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தொடர் பசி உண்டாகும். அதாவது ஒரு சிலர் வந்து இருப்பாங்க, சார் எனக்கு சரியா வந்து பசிக்கவே மாட்டேங்குது, ஒரு மாதிரி மந்தமாவே இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம உடல் ரீதியா வந்து பசிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னாலும் இது போல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகப்படியான கவலைகள், டிப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கும். நம்ம நிறைய இடங்களை பார்த்திருப்போம். கவலைகள் நம்முடைய குடலை பாதிப்படைய செய்கின்றன அப்படின்னு பார்த்திருப்போம். அதே போல நம்ம கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படிங்கிற பெயர்கள்லயும் நமக்கு மூளையில் சரியான எண்ணங்களும் சிந்தனைகளும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் உடல் பாதிக்கப்படும். உடல் சுத்தமாக சரியாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் மூளைங்கிறது பாதிக்கப்படும் சொல்லி கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படிங்கிற ரீதியாக டீடாக்ஸ் கழிவு நீக்க ஃப்ரீ செஷன்ஸ் இலவச அறிமுக வகுப்புகளை பார்த்திருப்போம். திரும்ப இதை பத்தியும் நம்ம கொஞ்சம் இன்டெப்தா டீட்டெயிலிங்க ஆரோக்கியம் 10க்கு 10 அப்படிங்கிற வகுப்புல பார்ப்போம். இப்ப இந்த ஆரோக்கியம் 10க்கு 10 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஒரு 10 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி டோட்டலா வந்து 10 ஆர்கன்ஸை பத்தி பார்ப்போம். அந்த 10 ஆர்கன்ல யாரெல்லாம் வந்து 10க்கு 10 மார்க் வாங்குறாங்களோ அவர்கள் நிச்சயமாக உடல் சார்ந்தும் அறிவு சார்ந்தும் மனம் சார்ந்தும் ஆரோக்கியமா இருப்பாங்க. இல்லை சார் அதுல வந்து நான் ஒரு 4 மார்க்ஸ் தான் வாங்குறேன் அல்லது 5 மார்க்ஸ் மட்டும் தான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அவர்கள் நிச்சயமாக பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருக்கும். அப்படி நம்ம மார்க் வந்து அவங்க கம்மியா வாங்கினதுக்கு அப்புறம் கூட நான் ஆரோக்கியமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அப்போதைக்கு வேண்டும்னாலும் பிரசன்ட் கண்டிஷன்ஸ்ல வேணா ஆரோக்கியமா இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 மாதங்களுக்குள்ளோ அல்லது 1-2 வருடங்களுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல்வேறு பாதிப்புகளை வந்து சந்திக்கக்கூடிய நபர்களாக வந்து இருப்பாங்க. இப்ப அதுல மினிமம் வந்து நம்ம அந்த 10 உறுப்புகள் பார்க்கக்கூடியதுல அந்த 10க்கு 10 அப்படிங்கிற மினிமம் வந்து ஒரு 5 மார்க்காவது வந்து எல்லாமே வந்து வாங்கியிருக்கணும். அதாவது நம்ம அந்த மார்க் மீன்ஸ் அந்தந்த உறுப்புகள் சார்ந்து வந்து நம்ம உடல் அறிவு மன ரீதியாகவும் அது எப்படியெல்லாம் வந்து வெவ்வேறு ஆக்டிவிட்டிஸோட எல்லாம் வந்து தொடர்புல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அது பார்க்கும்போது வந்து நம்ம அந்தந்த உணர்ச்சிகள்லயோ அந்தந்த உடல் சார்ந்த விஷயங்கள்லயோ அல்லது அறிவு சார்ந்த விஷயங்களே வந்து நம்ம சரியா வந்து மேட்ச் ஆகல அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த ஒரு பர்டிகுலர் 1 மார்க் அப்படிங்கிற அங்க ரெடியூஸ் ஆயிடும். அப்ப அது போல வந்து நம்ம மோர் தென் 5 மார்க்ஸ்க்கு மேல வந்து நம்ம வீக்கா இருக்கோம் அல்லது வந்து
அத வந்து ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக அவர்கள் எவ்வளவு பெரிய ஆரோக்கியமான தன்மையில வந்து கரண்ட்டா வந்து இருந்தாலும், ஃபியூச்சர்ல கண்டிப்பாக அவர்களுக்கு பிரச்சனைகள் வரும். அப்ப அது எப்படி வந்து நம்ம இந்த உடல் அறிவு, மன ரீதியாக ஒட்டுமொத்த விஷயங்களோட தொடர்புல இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு அந்த வகுப்புல வரும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராவும், டீட்டெயிலிங்காவும் கிடைக்கும். இது வந்து நமக்கு இந்த வாரம் இல்லாம அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல இருந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரையில இருக்கும். அதிகபட்சமாக ஒரு 1 1/2 மணி நேரம் இருக்கும். மினிமம் நமக்கு 1 மணி நேரம்ங்கிறது இந்த வகுப்பு வந்து இருக்கும். கட்டணம் அப்படிங்கிறது நமக்கு ஒரிஜினலா வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ₹3000 ஜாயின் பண்ண முடியும். பட் இந்த வகுப்புல வந்திருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, அல்லது முதல்ல இணையக்கூடிய 10 நபர்களா இருந்தாலும் சரி, அல்லது 10ஆம் தேதிக்குள்ள இணையக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, ₹2000 மட்டுமே நீங்க தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வகுப்பு நமக்கு திங்கள் முதல் வெள்ளி வரையில இருக்கும். அதற்கு அடுத்த அதே போல நெக்ஸ்ட் வீக்லயும் திங்கள் முதல் வெள்ளி வரையிலன்னு சொல்லி ஒரு 10 தினங்கள் வகுப்பு இருக்கும். 10 நாட்கள், 10 விதமான உறுப்புகள், அதோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலிங்கா வந்து பார்ப்போம். யாராவது வகுப்புல ஜாயின் பண்ண முடியலனாலும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தாராளமாக நீங்க உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரங்கள்ல ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறத தாராளமாக கேட்டுக்கலாம். சரி, ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த ஒரு வகுப்பு நம்மோடு படிக்கக்கூடிய மாணவர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வகுப்புல நம்ம படிக்கும்போது, அதோட வந்து நெறைய விஷயங்கள் வந்து தொடர்புல இருக்கும். அப்ப நம்ம அந்தந்த வகுப்புகள் சார்ந்து தனிப்பட்ட முறையில நம்ம படிக்கும்போது மட்டும் தான், அந்த தொடர்புல எல்லாம் வந்து எப்படி ஒண்ணோட பிணைஞ்சிருக்கு, எந்தெந்த இடத்துலலாம் அந்த இணைப்புங்கிறது வருதுங்கிறது புரியும். அப்ப நம்ம ஒரு சில வகுப்புல மட்டும் தான் படிச்சிருக்கோம் சார். எல்லா வகுப்புலயும் படிக்க முடியல அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து வெவ்வேறு தன்மைகளோட ரிலேட் பண்ணி சொல்லும்போது, அது இங்க எப்படி வந்திருக்கும்? ஏன் வந்திருக்க கூடாது? ஏன் வந்திருக்கணும்? அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கு வந்து பதில் கிடைக்காமயே வந்து போயிடும். சரி. இப்ப நம்ம இந்த முளைக்கீரை அப்படிங்கிறத பார்க்கும்போது, இது போல காய்ச்சல், காசநோய் மற்றும் பசியின்மை போன்ற விஷயங்கள வந்து நீக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பசிய வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கீரை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல வந்து நம்ம வெப்பத்தை வந்து தணிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் நமக்கு இந்த முளைக்கீரை அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இதுக்கப்புறம் வந்து யாராவது வந்து எனக்கு வந்து சரியா வந்து பசிக்கல அப்படிங்கிற மாரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த முளைக்கீரை பற்றின விஷயங்கள் தான் ஞாபகத்துல வரணும். பொதுவா இந்த இருமல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பொறுத்தவரையில, இந்த முளைக்கீரை, அதிமதுரம் நெறைய இடங்கள்ல வந்து இந்த விளம்பரங்கள வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அதிமதுரம், அஸ்வகந்தா அப்படிங்கிற பெயர்கள் எல்லாம். அப்ப இந்த முளைக்கீரை அப்படிங்கிறது குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டு, அதோட வந்து அதிமதுரம் ஒரு துண்டும், மஞ்சள் வந்து ஒரு 3 சிட்டிகை அளவு. 3 ஒண்ணா சேர்த்து நம்ம கஷாயம் ரெடி பண்ணி குடிச்சோம் அப்படின்னு சொன்னா, எப்படிப்பட்ட இருமலா இருந்தாலும் படிப்படியாக குணமாகும். அதுக்கடுத்து இந்த முளைக்கீரையோட துத்திக்கீரை. இந்த துத்திக்கீரை அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைனல் செஷன்ல வந்து பார்ப்போம். ஒரு 20 அல்லது 25 கீரைகள் கடந்ததுக்கு பின்னாடி பார்ப்போம். இந்த துத்திக்கீரை, முளைக்கீரை இந்த 2யும் வந்து சம அளவுல வந்து நம்ம சேர்த்து, சிறு பருப்பு, பருப்பு வகையில நம்ம சிறு பருப்புன்னு சொல்லுவோம். சின்ன பருப்பு, குழம்பு பருப்புன்னு சொல்லுவோம். அந்த சிறு பருப்ப சேர்த்து வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த மூலம் சார்ந்த விஷயம், பைல்ஸ், ஃபிஸ்டுலா இந்த மாரிலாம் வந்து சொல்லுவோம் இல்லையா? உள்மூலம், பௌத்திர கட்டி, ரத்த மூலம் போன்றவைகள் வந்து சரியாகும். இத வந்து நம்ம ரெகுலரைஸ் பண்ணிட்டு வரணும். ரெகுலரா வந்து எடுத்துட்டே இருக்கும்போது மட்டும் தான், இது போன்ற பிரச்சனை அப்படிங்கிறது சரியாகும். பொதுவா இந்த முளைக்கீரை வந்து நம்ம மிளகு, சீரகம், பூண்டு, மஞ்சள், சின்ன வெங்காயம். நம்ம சாம்பாருக்கெல்லாம் வந்து பயன்படுத்துவோம் இல்லையா? ஸ்மால் ஆனியன்ஸ். இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு 1 ஆர் 2 டேஸ்லயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஈஸியா வந்து நமக்கு பசியினுடைய தன்மை அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சுரும். அதாவது இந்த பசியே இல்லாம இருக்கு, பல வருடங்களா வந்து ஒரு மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா? அவர்கள் எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கலி பசி எடுக்க ஆரம்பிச்சுரும். அந்த பசியின்மை அப்படிங்கிற ஒரு உடல் சார்ந்த விஷயங்கள் வந்து ரிலீவ் ஆயிடும். அது சரியாச்சு அப்படின்னு சொன்னாலே, நன்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். நன்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னாலே, அவர்களுக்கு மனம் சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் படிப்படியாக சரியாயிடும். ஏன்னா, உடல் என்பது மனமோடும், மனம் என்பது உடலோடும் ஒட்டி இணைஞ்சு தான் வந்து நமக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள், நோய்கள வந்து காட்டும். அதுல நம்ம உடல சரி செய்யும்போது மனம்ங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து சரியாகும்.
மனதை செம்மைப்படுத்தும் போதும் உடல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறதும் சரியாகும். அதே போல இன்றைய காலகட்டங்கள்ல வந்து நம்ம நிறைய பேருக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். என்னன்னா, இந்த ஒரு சிலருக்கு வந்து நாக்குல வந்து எனக்கு டேஸ்ட் தெரியல சார். அல்லது வந்து சுவை வந்து தெரிய மாட்டேங்குது. ஒருத்தவங்க சாப்பிடுறாங்க, நல்லா காரமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம், பெருசா வந்து காரமே தெரிய மாட்டேங்குது. உப்பு தெரிய மாட்டேங்குது. புளிப்பு தெரிய மாட்டேங்குது. அல்லது சுத்தமாகவே நாக்குல வந்து டேஸ்ட்டே இல்ல. இப்படிங்கிற மாரிலாம் வந்து ஒரு சிலர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, முளைக்கீரையோட புளிச்சக்கீரை. இத பத்தி நம்ம அடுத்தடுத்த வகுப்புல பார்ப்போம். புளிச்சக்கீரை. இந்த முளைக்கீரையோட சிறிதளவு வந்து நம்ம புளிச்சக்கீரைய சேர்த்து, அதோட மிளகு, மஞ்சள், உப்பு. மிளகு சேர்க்கணும், மஞ்சள் சேர்க்கணும், உப்பு சேர்க்கணும். இத சேர்த்து வந்து நம்ம அவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, படிப்படியாக இந்த நாக்கு வந்து ருசித்தன்மை வந்து இல்லாம இருக்கு. அதாவது டோட்டலி வந்து ருசித்தன்மை ஆப்சென்ட்டா இருந்தாலும் சரி, அல்லது ஓரளவுக்கு வந்து ருசி தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாரி இருந்தாலும் சரி. இந்த மாரி இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் மிக எளிமையாக சரியாகும். அதேபோல இந்த முளைக்கீரை அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து வந்து ஒரு மண்டலம் இளம் வயதில் இருக்கக்கூடிய அல்லது 13 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள்னு எடுத்துக்கலாம். அல்லது சிறுவர்கள், சிறுமிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் பொதுவா. இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து நம்ம தொடர்ந்து வந்து அந்த முளைக்கீரைய வந்து குறைந்தது வந்து ஒரு மண்டலம் வந்து நம்ம ரெகுலரா குடுத்துட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு வந்து ஏதேனும் உடல் ரீதியான அல்லது ஒரு சில குறைபாடுகள் ரீதியாக வந்து அவருடைய உயரம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு காரணங்களால வந்து தடைபட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா, அதை வந்து சரி செஞ்சு, அவர்கள் வந்து அந்த நார்மலா அவங்க என்ன இருக்காங்களோ, அந்த அளவுக்கு வந்து உயரமா வளர்ற அளவுக்கும், அதேபோல ஒரு சிலருக்கு வந்து நம்ம சரியான ஒரு சப்ளிமெண்ட்ஸ் பூஸ்ட் அப் குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் சிறிதளவு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு நல்ல ஒரு நார்மலான ஹைட் அப்படிங்கிற மாரி. அதுபோல அந்த ஹைட் இன்கிரிமென்ட் அப்படிங்கிறதுக்கும், இந்த முளைக்கீரை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக பயன்படும். அதேபோல ஒரு சிலர் வந்து சொல்லுவோம். "எத்த தின்னா பித்தம் தெளியும். என்ன பண்றது? ஏது பண்றதுங்கிறதே தெரியல." அப்படிங்கிற மாரி. அந்த மாரி இருக்கக்கூடிய நபர்கள், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திருப்போம். அதே போல ஒரு தன்மை தான். இந்த முளைக்கீரை சாற்றுல வந்து நம்ம சீரகத்த ஊற வச்சு உலர்த்தி எடுத்து, தூள் செய்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, பித்த நோய்கள் வந்து சரியாகும். அதற்கு அடுத்தது வந்து அடிக்கடி ஒரு சிலவங்கலாம் வந்து மயக்கம் வருது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு சரியாகும். ரத்த அழுத்தமும் சரியாவதற்கான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கும். ஸோ இப்ப இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த அரைக்கீரை அப்படிங்கிறத நம்ம சாறு எடுத்து, அதுல சீரகத்த வந்து அந்த சாறுல ஊற வச்சு, உலர்த்தி எடுத்து, பிறகு வந்து எலுமிச்சை சாற்றுலயும் வந்து அதே போல ஊற வச்சு, திரும்ப எடுத்து தூளாக்கி நம்ம காலை, மாலை 2 வேளையில வந்து 2 கிராம் அளவு வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, வாதம், பித்தம், கபம் அதிகரித்து இருப்பதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனை வந்து சரியாகும்னு சொல்லி அரைக்கீரையில வந்து பார்த்தோம். அதே போல இந்த இடத்துல வந்து நம்ம முளைக்கீரை சாறோட அந்த சாறுல வந்து நம்ம அதே மாதிரியான சீரகத்த மட்டும் திரும்ப நம்ம எலுமிச்சை சாறுலாம் போடக்கூடாது. இந்த முளைக்கீரையினுடைய சாற்றுல சீரகத்த போட்டு ஊற வச்சு, உலர்த்தி எடுத்து, தூள் செஞ்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, பித்த நோய்களும், மழக்கம் சார்ந்த விஷயங்கள் சரியாகும். ரத்த அழுத்தம் இருந்துன்னு சொன்னாலும், அது லோ பிபி இருந்தாலும் சரி, ஹை பிபி இருந்தாலும் சரி, நார்மல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது பொதுவா வந்து நமக்கு இந்த ஹை பிபி அப்படிங்கிறத விட, லோ பிபியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா வந்து வேலை செய்யும். ஏன்னா, இந்த லோ பிபி நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சரியான பசித்தன்மை இருக்காது. சரியான ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்காது. அப்ப இது பசியை தூண்டி, அந்த எனர்ஜிய குடுக்கும்போது லோ பிபியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக செயல்படும். ஒரு சிலருக்கு வந்து குடல்ல புண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி இருந்தது அப்படின்னு சொன்னா, அதேபோல முளைக்கீரையோட சிறுபருப்பு வந்து சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா, ரெகுலரா எடுக்கும்போது, குடல் புண் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக சரியாகும். ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீர் கடுப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அதாவது யூரின் போறதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஃபியூ டிராப்ஸ் வரும். அல்லது எரியிற மாரி இருக்கும். அல்லது ஒரு சிலருக்கு வந்து சிறுநீர் அப்படிங்கிறது வந்து சரியா வந்து வெளியேறாது. இது போன்று இருக்கக்கூடிய நீர் கடுப்பு சார்ந்த விஷயங்களுக்கு, முளைக்கீரை சாறு எடுத்து, அதுல வந்து உளுந்த வந்து ஊற வைத்து, அதை அரைத்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, நீர் கடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா வந்து சரியாயிடும்.
இப்ப இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, அந்த நீர்க்கடுப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பெரும்பாலும் பித்தம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து வரும். அப்போ பொதுவா அந்த முளைக்கீரை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பித்தம் சார்ந்த விஷயங்களை சரி செய்யக்கூடியதற்கு மிக அதிகமான அளவுல பயன்படும் அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடியது சிறுகீரை. எஸ் யாராவது ஒருத்தவங்க வாசிக்க முடியுமா? எஸ் ப்ளீஸ். எனிஒன்? சார் வித்யா வாசிக்கிறேன் சார். சார் எஸ் மேம். ஓகே, யார் ஓகே வேணாலும் சார், வேற வாசிக்கலாம். யாரோ எஸ். வந்திருக்காங்க. ஓகே, எஸ். எஸ், வேற யாராவது வாசிக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் சார் ஈக்குவல் நான் சான்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிற நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லயே சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லயே. அதனால எல்லாருமே வந்து வாசிக்கலாம். சார் நான் பொறுமையா ஓகேங்க. நிறுத்தி நிதானமா கூட வாசிக்கலாம். இதுல வந்து தவறா படிக்கிறோம், சரியா வரமாட்டேங்குது அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அது படிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கா வந்து தெரிய வரும். மைண்ட்ல ரிஜிஸ்டர்ட் ஆகும். ஃபாரெவர் வந்து மறக்காம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தருமே வந்து வாசிக்க சொல்றேன். எஸ் ப்ளீஸ். கண்புகைச்ச நேத்திர நோய் காசம் படலம் புன்கிரிச்ச ரஞ்சோலை பொங்குமித்த மண்பரவு தாபிர விடங்களும் போய் தாலா திருவு முண்டாம் கூறு சிறு கீரைதனை கொள். தேங்க்யூ மேம். அகத்தியர் தேங்க்யூ. குணப்பாடம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதுல என்னன்னா எல்லாருக்கும் வந்து கீரையை பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த கீரை இதுக்கு இதுக்கு வந்து பயன்படுத்தணும் சார், அப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. ஆனா இதை நம்ம சித்தர்கள் ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாடல்களை படிக்கும்போது நமக்கே புரியாத மாதிரி வந்து இருக்கும். ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்ப ஈஸியா வந்து புரிஞ்சிரும். கண் புகை, நேத்திர நோய். நேத்திரம் அப்படின்னா நம்ம கண் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சிரும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து நமக்கு புரியாது. அப்ப இது நமக்கு இந்த கீரை மருத்துவம் அப்படிங்கிறது சித்தர்கள் ரீதியாக பல்வேறு மருத்துவ குறிப்புகள்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப பெரும்பாலான இடங்கள்ல வந்து நமக்கு அந்த கீரையினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா சித்த மருந்துகள், ஆயுர்வேதம் இந்த மாதிரியான பாரம்பரிய முறைகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு இந்த பச்சிலைகள், பச்சையா இருக்கக்கூடிய இலைகள், காய்ந்த இலைகள், சறுக்குகள் அப்படிங்கிற மாரி இலைகள தான் வந்து பிரதானமா வந்து பயன்படுத்துற மாரி வந்து இருக்கும். மூட்டு உடைஞ்சிருச்சு, இல்ல வந்து எலும்பு உடைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது, மேல வந்து அவங்க பத்து போடும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சில இலைகள தான் வந்து பச்சை இலைகள வந்து பயன்படுத்துவாங்க. சாறு எடுக்கிறது, அல்ல வந்து அந்த இலைய கொண்டே வந்து அ நமக்கு ஒத்தடம் குடுக்கறது, பற்று போடுதல் அப்படிங்கிற மாரிலாம் வந்து நெறைய வந்து பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் வந்து அந்த மூலிகை சார்ந்த கீரைகள் அப்படிங்கிற தன்மையில வந்துரும். ஆனா உணவு ரீதியாக நமக்கு மருத்துவ ரீதியாகன்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எளிய முறையில இருக்கக்கூடிய கீரைகள். அப்ப இப்ப வரை நம்ம பார்த்துட்டு இருந்த 2 கீரைகள பத்தி எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா சித்தர்கள் ரீதியாக அவர்களுடைய ஞான ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு பல்வேறு புதிய விஷயங்கள் அப்படிங்கிறது தென்படும். ஓகே. தேங்க் யூ மேம். அப்ப வந்து கண் புகைச்சல் போன்ற கண் நோய்கள். அதாவது கண்ணு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மாரி புகை மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு கேட்ராக்ட் அப்படிங்கிற மாரியும் எடுத்துக்கலாம். அதுல வந்து கண் வந்து மங்கலா தெரியிறது. எல்லாமே வந்து ஒரு மாரி ஒயிட்டா தெரியிறது. ஒரு மாரி மேகம் சூழ்ந்தது போல வந்து தெரியும். சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம். இந்த மாரி இருக்கக்கூடிய கண் நோய்கள், காசநோய், டிபின்னு சொல்லுவோம் இல்லையா? காசநோய். அதேபோல புண்கள். பொதுவா வந்து நம்ம டயபெட்டிஸ் சார்ந்து சொல்லுவோம். சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்போது சொல்லுவோம். புண்ணு வந்து ஆறவே ஆறாது அப்படிங்கிற மாரி. இது டயபெட்டிஸ் மாரியான புண்களா இருந்தாலும் சரி, அல்லது பொதுவான புண்கள் அப்படிங்கிற மாரி எதுவா இருந்தாலும் சரி. அதுக்கடுத்து வந்து சிறுநீர் கடுப்பு. இதுக்கு முன்னாடி முளைக்கீரையில பார்த்தோம் இல்லையா? அதே போல சிறுநீர் கடுப்பு அப்படிங்கிறதும், சோகை, ரத்த சோகை, பித்த நோய்கள் வந்து சரியாகும். அதே போல நம்ம நிறைய நபர்களுக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில வரக்கூடியதுல பிரத்யேகமான உணவு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஃபுட் பாய்சன். நெறைய இடங்கள்ல கேள்விப்படுறோம் இல்லையா? ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு சார். புதுசா ஒரு ஈவென்ட்க்கு போயிருந்தாங்க சாப்ட்டுருப்போம். இல்ல பிக்னிக் போயிருப்பாங்க சாப்ட்டுருப்போம். டூர் போயிருப்பாங்க சாப்ட்டுருப்போம். இல்ல வீடுகள்லயே கூட ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஃபெஸ்டிவல் ஃபங்ஷனுக்கு போறோம். மேரேஜ் போயிருந்தோம் சார். பர்த்டே ஃபங்ஷன் போயிருந்தோம். சாப்ட்டு வந்ததுலருந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு என்னன்னு தெரியலன்னு சொல்லி. பொதுவா ஒரு ஈவென்ட் வந்து ஒரு 4 நபர்கள் போறாங்க ஃபிரெண்ட்ஸோட அப்படின்னு சொன்னா,
அதுல குறிப்பிட்ட ஒரு சில நபர்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும். ஒரே மாதிரியான உணவுகள் தான், ஒரே மாதிரியான என்விரான்மென்ட் தான். ஆனா குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு நபருக்கு மட்டும் ஃபுட் பாய்சன் இருக்கும். மீதி எல்லா நபர்களுக்கும் வந்து நார்மலா இருந்திருக்கும். ஸோ இந்த மாரி வந்து ஃபுட் பாய்சனால, அதாவது உணவுனால வரக்கூடிய அல்லது ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷத்தையும் முறிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த சிறு கீரைக்கு இருக்கும். இதனுடைய தன்மைகள பொறுத்தவரையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து அந்த சிறுநீர் கடுப்புன்னு சொல்லியிருப்போம். அந்த மாரி இருந்தாலும் சரி, அல்லது சிறுநீர் வந்து சரியாக வெளியேறல, அல்லது குறைவாக தான் வெளியேறுது அப்படின்னு சொன்னா, அந்த சிறுநீருடைய தன்மைகள வந்து டைல்யூட் பண்ணி, நீர்த்து போக செய்து, சிறுநீரை வந்து சரியாக வெளியேற்றுவதற்கு இந்த சிறு கீரை அப்படிங்கிறது பயன்படும். சிறு கீரை ஈக்குவல் டூ சிறுநீரகத்திற்கான சிறுநீர் வெளியேறுவதற்கான கீரை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சிறு கீரை ஈக்குவல் டூ சிறுநீரக கீரை அப்படிங்கிற மாரி. சிறுநீரை வந்து அ ஈஸியா வந்து நமக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா வந்து அதிகப்படுத்தி வந்து ஈஸியா வந்து வெளியேத்தும். அதேபோல இந்த பித்தம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூடுன்னு தெரியும். அப்ப நமக்கு அங்க சூடு அதிகமா இருக்கு அல்லது சூடுனால பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இங்க என்ன வேணும்? குளிர்ச்சிங்கிறது வேணும். அப்ப குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல மலத்தை வந்து இலகுவாக்க செய்து வெளியேற்றக்கூடிய தன்மையும் வந்து இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட இது வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு டீடாக்ஸின் அப்படிங்கிற மாரியே வந்து பயன்படும். மலத்தை வந்து இலகுவாக்கி வெளியேத்தும். பித்தம் சார்ந்த பிரச்சனை வந்து சரி செய்யும். அதாவது வந்து குளிர்ச்சிய குடுக்கும். சிறுநீரையும் வந்து நமக்கு பெருக்கி சரியான தன்மையில வந்து வெளியேத்த செய்யும். அதாவது எல்லாமே ஒட்டு ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பித்தத்தினால அந்த சூடுனால வரக்கூடிய தன்மையினால தான் மலம் வந்து இறுகி போகும். சிறுநீர் கடுப்பு ஏற்படும். அப்ப இது என்ன செய்யுது? குளிர்ச்சிய குடுக்குறதுனால மலம் என்பது இலகுவாகி வெளியேறுது. சிறுநீர் கடுப்பு இருந்தாலும் சரியாகி சிறுநீர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா வந்து வெளியேறும். ஸோ சிறுநீர் இந்த சிறுகீரையை பொறுத்தவரையில பித்தம் சம்பந்தமான எந்த நோய்களா இருந்தாலும் இந்த சிறுகீரையோட சிறுபருப்பு அப்படிங்கிற சேர்த்து சமைச்சு வந்து நம்ம ரெகுலரா அல்லது வந்து டெய்லி வந்து நம்ம எடுத்துட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா, பித்தம் சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக சரியாகும். அதேபோல இந்த சிறுகீரையோட சிறிதளவு மஞ்சள் சேர்த்து கஷாயம் தயார் செஞ்சு அதிகாலையில, அதாவது சூரியன் வருவதற்கு முன்னாடி அல்லது அதிகபட்சமாக ஒரு 7:00 8:00க்குள்ள அதிகாலை அப்படிங்கிறது கணக்கு. நமக்கு சூரியன் வருவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரங்கள் தான் நமக்கு அதிகாலையில கணக்கு. அதுபோல இந்த அதிகாலை நேரங்கள்ல வந்து நம்ம இந்த மாரி சிறுகீரையோட சிறிதளவு மஞ்சள் சேர்த்து கஷாயம் செய்து, அதிகாலையில வந்து நம்ம சாப்பிட்டுட்டே ரெகுலரா வந்தோம் அப்படின்னு சொன்னா, சிறுநீர் சார்ந்த அல்லது சிறுநீரக கோளாறுகள் அப்படிங்கிறது சரியாகும். ஒரு சிலர் வந்து டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல வந்து இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அளவுல வந்து சிறுநீரகங்கள் வந்து ஏதேனும் வந்து பிரச்சனைகள் இருக்கு, இல்ல தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, தாராளமாக எடுத்துக்கலாம். முக்கிய காரணம் வந்து இது நம்ம வந்து அதிகாலை நேரங்கள்ல எங்கெங்கெல்லாம் சொல்றோமோ அத்தனை இடங்களும் அதிகாலை நேரங்கள்ல எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மறக்கவே கூடாது. அதேபோல இந்த சிறுகீரையோட சிறிதளவு அல்லது ஓரளவுக்கு வந்து நம்ம மஞ்சள் அப்படிங்கிறத சேர்த்து நல்லா நல்லா வந்து நம்ம அரைச்சு, உடல்ல வந்து நம்ம தேய்த்து குளிக்கிறோம் அல்லது வந்து தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னா, சொறி, சிரங்கு, படை போன்ற விஷயங்களும் சரியாகும். ஏன்னா இதுல இருக்கக்கூடியது என்ன? நமக்கு வந்து ஃபுட் பாய்சன் உணவுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷத்தை வந்து முறிக்கக்கூடியதுன்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்ப இந்த மாரி வந்து தோல் சார்ந்த பிரச்சனை வர்றது எல்லாமே என்ன குறிக்கும்? சொறி, சிரங்கு, படை மாதிரியான விஷயம் எல்லாமே தோல்ல வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. அதுல வந்து நம்மளுடைய உணவுகள்ல இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது நமக்கு பாய்சனா மாறியிருக்கு அப்படிங்கும்போது, நமக்கு அந்த டாக்ஸின்ஸ் அப்படிங்கிற ஒரு பில்டப் அப்படிங்கிறது தோல்கள்ல வந்து பல்வேறு பிரச்சனை வந்து நமக்கு வந்து காட்டும். அப்ப இது நம்ம வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் மெத்தடாலஜிலே வந்து நம்ம தாராளமாக இந்த சிறுகீரைய விட ஓரளவுக்கு வந்து மஞ்சள சேர்த்து நன்றாக அரைத்து உடலில் தேய்க்கும்போது இந்த மாதிரியான தோல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது சரியாவதற்கு சரியாவதற்கு சரியாகுவதற்கு வாய்ப்புகள் வந்து கூடுதலா வந்து இருக்கும். இப்ப இந்த கண் சார்ந்த பிரச்சனை வந்து நெறைய வந்து பார்க்குறோம் சார். அப்படிங்கிற ரீதியா பார்க்கும்போது நமக்கு சிறுகீரையோட மிளகு சேர்க்கணும், வெங்காயம், பூண்டு, மஞ்சள். அதாவது சிறுகீரை சூப். சிறுகீரைய வந்து நம்ம மிளகு, வெங்காயம், பூண்டு, மஞ்சள சேர்த்து சூப்பு செஞ்சு சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா, கண் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும். அதுக்கடுத்து இதே சிறுகீரை விட சுக்கு, மிளகு, திப்பிலி, மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம சூப்பு செஞ்சு அல்லது கசாயம் செய்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, உஷ்ணத்தினால ஒரு சிலருக்கு கப நோய்கள் வந்து ஏற்படும். அது வந்து ஓவரா அதிகமா ஹீட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அப்ப வந்து ஒரு சிலருக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்கும். அதனால வந்து கோல்டு ஆகும். இது போல வந்து இந்த உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய கப நோய்கள் அப்படிங்கிறது
இந்த சிறுகீரையோட சுக்கு, மிளகு, திப்பிலி, மஞ்சள் சேர்த்து கஷாயம் வந்து நம்ம தயாரித்து குடிக்கும்போது சரியாகும். அதே போல இந்த சிறுகீரையோட குடைமிளகாய், சிறுபருப்பு, பூண்டு இதெல்லாம் சேர்த்து செஞ்சு சமைச்சு சாப்பிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா உடல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வலுவான தன்மை அப்படிங்கிறது பெறும். மினிமம் வந்து 21 டேஸ்ல இருந்து 48 டேஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸா நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது உடல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வலுவான தன்மை அல்லது ஒரு திடமான தன்மை அப்படிங்கிறதுல மாறும். சிறுகீரையோட நம்ம முந்திரி பருப்பு, மஞ்சள் இது ரெண்டும் சேர்த்து வந்து அரைச்சு நம்ம முகப்பருக்கள் இது மேல வந்து நம்ம பூசிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் படிப்படியாக சரியாகும். இப்போ இது வந்து நம்ம உணவுனால வரக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுது. ஃபுட் பாய்சன் ரிமூவர் அப்படிங்கிற பெயர்கள் பார்த்திருக்கோம். அப்ப இதை வந்து நம்ம ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து எங்க சார் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா, வண்டு கடிச்சிருச்சு, தேள் கடிச்சிருச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷக்கடிகள் இதுக்கெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா, சிறுகீரையினுடைய வேர், குப்பை மேனி அந்த ஒரு தாவரத்தினுடைய வேர், சிறு பீளை இதனுடைய வேர் 3ஐயும் வந்து நம்ம சம அளவுல எடுத்து அலசி ஆராய்ந்து அதை வந்து நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு அதை வந்து நல்லா வந்து அரைச்சு இந்த 3 விஷயங்களும் சிறுகீரையோட வேர், குப்பை மேனியோட வேர், சிறு பீளை இந்த தாவரத்தினுடைய வேர் 3 விஷயங்களும் வந்து நம்ம நன்கு கழுவி வாஷ் பண்ணிட்டு 3 கீரைகளையும் சம அளவுல எடுத்து நம்ம நன்றாக அரைச்சு அதுல இருந்து வந்து நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு பொதுவாக அந்த நெல்லிக்காய் அளவு லெமன் சைஸ் அளவு அப்படிங்கிற சொல்லுவாங்க. அந்த நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து நம்ம அதிகாலையில வந்து சாப்பிட்டு அன்றைய தினம் வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுல வந்து உப்பு சேராம பத்தியம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா இது போல ஏற்படக்கூடிய இந்த வண்டுக்கடி, தேள்கடி, விஷக்கடிகள் அப்படிங்கிறது அல்லது பொதுவான அனைத்து விதமான விஷக்கடிகள் அப்படிங்கிறதுமே சரியாகும். ஆனா இப்ப சொல்லிக்கிற நம்ம ஃபார்மட்ல எடுக்கணும், அதிகாலையில எடுக்கணும், அன்றைய தினம் வந்து நம்ம பத்தியம் இருக்கணும், உணவுல வந்து உப்பு சேராம இருக்கணும். இது போல எடுக்கும்போது இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனை அப்படிங்கிறது சரியாகும். அப்படி இல்லைன்னு சொன்னா கூட அட்லீஸ்ட் வந்து மாதத்துல ஏதேனும் ஒரு நாளாவது நம்ம இந்த மாதிரியான நடைமுறைகளை கடைபிடிக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான விஷக்கடிகளுடைய தன்மைகள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம டோட்டல் பாடியில வந்து நமக்கு உணவுகளால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பாய்சனஸ் ஸ்டேட் அப்படிங்கிறதும் வெளியேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். அதனால இந்த சிறுகீரையினுடைய பங்களிப்பு என்பது சிறுநீரகத்திற்கு ஒப்பான பல்வேறு வேலைகளை வந்து செய்யக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப சிறுநீர் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து பிரித்து வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அல்லது ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறது சிறுநீரகம், சிறுநீர் பை, சிறுநீர் வெளியேறக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறத குறிக்கும். அதனால இந்த சிறுகீரை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த ஞாபகங்கள் அப்படிங்கிறது ஈஸியாக ஒவ்வொருத்தருக்குமே ஞாபகம் வரணும். ஸோ இதோட வந்து நம்ம இந்த செஷன் அப்படிங்கிறத நிறைவு செய்வோம். இதே போல நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து 3 அல்லது 4 கீரைகளை பத்தி தினம் தினம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். தேங்க் யூ ஆல். தேங்க் யூ so much.